வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது இன்னைக்கு டாபிக் என்னன்னா கரிநாள் மற்றும் தனிய நாள்னு சொல்றீங்க. கரிநாள்னா என்ன சொல்லியிருக்காங்க? செய்யற காரியங்கள் எதுவுமே விளங்காது, அது எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. அப்ப தனிய நாள்ல செய்யலாம்னா சேம், ரெண்டுமே ஒண்ணுதான். தனிய நாள்லையும் எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் வேலை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தனிய நாள்லையும் கிடையாது. ஏகப்பட்ட கஷ்டங்க. நீங்க முகூர்த்த விதிகளை எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, முகூர்த்த விதான புத்தகம் இப்ப எங்கேயோ யாருக்கிட்டயோ இருக்கும். அத பழைய புக்கை அதை வாங்கி நீங்க கொஞ்சம், என்கிட்ட இருந்த புக்கை ஒருத்தர் பார்த்துட்டாருன்னு வாங்கிட்டு போயிடாரு. நான் புக்கை அதனால இப்ப கொடுக்கறே கிடையாது. பல நூல்கள் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி தரலாம். காலாமிருதமே எக்மோர்ல நான் விட்டுட்டேனே, அழகான புக்கு கிடைச்சதே. அதனால புக்கு யார்ட்டையாவது இருக்கும், புக்கெல்லாம் அழியாது. இருந்தா வாங்கி படிச்சு பாருங்க. முகூர்த்த விதானம் நீங்க முகூர்த்தமே குறிக்க முடியாது. அவ்வளவு விதிகளை போட்டு, இவ்வளவு விதிகளும் சரியா இருந்தாத்தான் நீங்க நல்ல முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொன்னத இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுளை இதே வேலையா இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலவிதான கர்த்தா, நீங்க முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கிறது நடக்காத விஷயம். அதனால குணங்களை கூட்டி தோஷங்களை குறைத்து நல் முகூர்த்தங்களை தேர்ந்தெடுத்து திருமணங்களை அல்லது காரியங்களை செஞ்சிருங்கன்றாங்க. அதுல இப்ப நம்ம நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கோம். ஆனா இன்னமும் நாம இந்த கரிநாள விளக்கி வைக்கல. கரிநாள் தனியனால நம்ம இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த கதை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன செய்யறது? அது மக்கள் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில கரிநாளா பார்க்காதீங்க அப்படின்றாங்க. இந்த தனிய நாள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. தனிய நாளையும் செய்யக்கூடாது. எல்லாமே நிறைய இருக்கு. நீங்க மொத்தம் வருஷத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 நாட்கள். வருஷத்துல கரி நாட்கள் 35 நாட்கள் இருக்கு. எத்தனைங்க? ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நாள் 2 நாள் 4 நாள்னு வருதுங்க. அது கரி நாட்கள் மொத்தம் வருஷத்துக்கு 35 நாட்கள். இப்ப மே மாசம் சித்திரை மாசம்னா, சித்திரை மாசம் 6ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் கரிநாள். என்ன வைகாசி மாசம் 7 16 17 கரிநாள் அப்படின்னு வரிசையா போட்டுட்டு வந்திருக்காங்க. மொத்தம் 35 கரிநாள்கள் வந்தாச்சு ஒரு வருஷத்துல. என்ன அதுக்கடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, கரிநாள் வருஷத்துக்கு 35 நாள் இருக்கு. அதுல தை மாசம் எல்லாம் 4 நாள் வரும். இது கார்த்திகை மாசத்துல எல்லாம் வர்ற திங்கட்கிழமையும் கரிநாள். அப்புறம் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 17ஆம் தேதியும் கரிநாள். சரி, கரிநாளை நீங்க சொல்லிட்டீங்க சார். வருஷத்துக்கு 35 நாள் கரிநாள். ஆகாத நாட்கள் எந்த காரியத்துக்கும் உருப்படாதுட்டீங்க. அதுக்கடுத்தாப்புல தனிய நாள். தனிய நாள் என்ன இருக்குன்னா, இதே மாதிரிதான். சித்திரை மாசம் 11 28ஆம் தேதியும், வைகாசியில 14 27 தேதிகளும் 2, ஆணில 2, ஆடி மாசம் 2, ஆவணி மாசம் 2, புரட்டாசி மாசம் 2,
ஐப்பசி மாசம் 2, கார்த்திகை மாசம் 2 நாள், மார்கழி மாசம் 2 நாள், தை மாசம் 2, மாசி மாசம் 2, பங்குனி மாசம் 2. ஆக 12 மாசத்துக்கு 24 நாட்கள் தனிய நாட்கள், 30 நாட்கள் 35 நாட்கள் கரி நாட்கள். முடிஞ்சு போச்சுங்க. நீங்க நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்த மாதிரிதான். இப்ப ஒரு மாசத்துல 3 தனிய 3 கரி நாள், 2 தனிய நாள், 5 நாள் போச்சு. அதுல எல்லாமே நல்லா இருக்கும். சித்த யோகாதிபதிகள், நல்ல நட்சத்திரங்கள், நல்ல திதி எல்லாமே இருக்கும். ஆனா அது கரி நாளா இருக்கும். நீங்க முகூர்த்தம் குறிக்க முடியாது. அது தனிய நாளா இருக்கும், முகூர்த்தம் குறிக்க முடியாது. சரி, இதெல்லாம் குறைக்க சொல்லிட்டாங்களே, ஏற்கனவே விதிவிலக்கு போட்டாங்களே, குணங்களை கூட்டி தோஷங்களை குறைச்சுன்னா இன்னும் இதை யாருமே ஏத்துக்கல. இன்னுமா எங்க கரிநாளான்னு பார்த்து சொல்லுங்க, எங்க தனிய நாளான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படி காரியங்கள் செஞ்சு யாரு கெட்டு போனா கேள்வி. சில இதுகளை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எப்படி? ஆனா பஞ்சாங்க கர்த்தாக்கள்ல ஒரு சில பஞ்சாங்கக்காரர்கள் கரிநாள் தனிய நாள் எல்லாம் குறிச்சு மண்டபத்துக்கு கொடுத்துடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்துல வாக்கிய கணியத்துல பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 15 மூத்தம் 12 மூத்தம் வரைக்கும் குறிச்சிருவாங்க. திருக்கணியத்துல 3 மூத்தம் 4 மூத்தத்துக்கு மேல போகாது. ஆனா வாக்கியத்துல 12 15 மூத்தம் எல்லாம் குறிச்சு கொடுக்குற அமைப்பெல்லாம் இருக்கு. இன்னமும் அந்த பஞ்சாங்கங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப எது சார் சரி, எது சார் தவறு? அதாவது எப்பயுமே விதியை ஏற்படுத்துபவர்கள் விதி விலக்கையும் சேர்த்து ஏற்படுத்துறாங்க. ஆனா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆள்கள் பயந்து போய் என்ன செய்றீங்க? விதியிலே நின்னுக்கிறீங்க. எதுக்கு விதி விலக்கு? நாம ஏன் கஷ்டப்படணும்? நல்ல நாளா கிடைக்கல, வேற ஒரு நாளை பாருங்க சார். கரிநாள்னா அது ஏன் சார்? நமக்கு எதுக்கு காரியம் கெட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. கெட்டு போச்சுன்னா இவ்வளவு செலவு பண்ணி காரியங்களை செய்யறோம், அது கெட்டு போச்சுன்னா என்ன, வேற நாள் சொல்லுங்க அப்படின்ட்டு ஈஸியா கடந்து போறாங்க மக்கள். அந்த கரிநாளையும் தனிய நாளையும் கடந்து போறதுனால இன்னைக்கு வரைக்கும் அதை நாம பார்த்து குறிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கரிநாளா இருக்கக்கூடாது, தனிய நாளா இருக்கக்கூடாது. இது சாத்திரத்துல சொல்லப்பட்டாச்சு. இது ஒரு 24 நாள் தனிய நாள், அங்கிட்டு ஒரு 35 நாள் கரிநாள். ஆக மொத்தம் 60 நாள்னு வைங்க. ஏறக்குறைய 60 நாள் அவுட்டு. மொத்தம் 12 மாசத்துல கரிநாளே 60 நாட்கள் அவுட் ஆகும். கறி பிட்டு தனிய நாள். என்ன பண்ண சொல்றீங்க? நம்மளால குறிக்க முடியாது. ஆனா நாள் நல்லா இருக்கும். ஆனா அது கரி நாள். உங்களுக்கு நல்ல நட்சத்திரம் இருக்கும், நல்ல திதி இருக்கும், அமிர்தாதி யோகங்கள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா என்ன இருக்காது? கரிநாளா இருக்கனால முகூர்த்தம் போட முடியாது. இதாங்க இங்க உள்ள சிக்கல். இதனால இதை செய்யலாமா அப்படின்னா விதிவிலக்குல இதையும் சேர்த்துடலாம். நீங்க நாம யோகத்தை கழட்டி விட்டுட்டீங்க, அமிர்தாதி யோகத்துக்கு வந்துட்டீங்க. நாம யோகம் இப்ப எடுக்கக்கூடிய முகூர்த்தத்துல கிடையாது. சரி, இந்த லக்ன துருவம் அந்த துருவம் இந்த துருவம் போட்டு நீங்க ஒரு பஞ்சகம் பார்த்து நீங்க ஒரு லக்னத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பஞ்சகம்லாம் இப்ப இல்லை. அதெல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. சித்த யோகாதிபதிகள், அமிர்தாதி யோகங்கள் அல்லது நம்ம தான் கிருஷ்ணபட்சத்துல இப்போ திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டோமே. அதாவது தேய்பிரை நாட்களே கல்யாணம் மண்டபம் கிடைக்கல, கல்யாணம் பண்ணணும்ட்டுமே. எனவே இது நிறைய விதிவிலக்கு செய்யப்பட வேண்டிய அமைப்பு இதுல இருக்கு. இந்த 24 நாள் தனிய நாள்லையும் அந்த 35 நாள் கரி நாள்லையும் ரெண்டையும் விதிவிலக்கு பண்ணுனா ஏறக்குறைய நமக்கு முகூர்த்தத்துல ஒரு 10-20 நாள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 10-15 to 20 நாள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதை இன்னும் யாரும் உட்கார்ந்து பேசலையே, யாரும் முடிவு சொல்லலையே, மக்களுக்கு மனசுல தைரியத்தை ஏற்படுத்தலையே. மக்கள் பயந்துதானே இருக்காங்க. ஐயா செய்யலாங்கயா, நல்லது. கரிநாள் தனிய நாள்ல செஞ்சு காரியம் கெட்டு போச்சுன்னா என்னங்க ஆகிறது? சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல. அதான் அவங்க சொல்றாங்க. உங்களுடைய அபிப்பிராயம் இருந்தால் பேசுங்க. கரிநாளுக்கும் தனிய நாளுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார் வரும்? ஏன்னா அதாவது கரிநாள் எந்த காரியமும், அதாவது காரியங்களை செயல்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா தனிய நாள்ல செய்யற காரியம் தீங்காகுங்கிறாங்க. கரிநாள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீங்கன்னு முடிச்சிட்டாங்க. அது சுப நிகழ்வுகள் செஞ்சால் அது ஆகாதுன்னு இருக்கு.
ஆனா தனிய நாள்ல என்ன சொல்றாங்கன்னா செய்யும் காரியம் தீங்காகுங்கிறாங்க. அது என்ன காரியம் செய்யினாலும் அது தீங்காக முடியும்ன்றாங்க. அதுதான் எனக்கும் புரியல. என்னன்னா தனிய நாள்ல ஒருவேளை விவசாயத்துக்காக சொல்லியிருக்கலாம். விவசாய கூட்டங்கள் விவசாயத்துக்காக அன்னைக்கு நாத்து நடுறது, அன்னைக்கு அதை செய்யறது, இதை செய்யறது, விதை விதைக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு வேணா அதுல செய்யும் காரியம் கெடும். அதனால தனிய நாள்ல நீங்க செய்யாதீங்க, நல்ல நாள்ல செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நல்ல நாள்ல என்ன, தனிய நாளை தவிர்த்து மீது எல்லா நாளும் அது நல்ல நாள்ல வந்துடும். அதுக்காக அது சொல்லப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கரிநாளும் நான் அதே கதையில் தான். அவரு கரிநாள்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா காரியமும் தடையாகுது, எல்லா காரியமும் கெட்டு போகுதுங்கிறார். அதாவது தனியனால் செய்யும் காரியங்களுக்கு ஆகாத நாளா இருக்கே தவிர, கரிநாள்ல அப்படி சொல்லல, காரியமே கெடுதுங்கிறார். சகல காரியங்களுக்கும் ஆகாத நாள்னு சகல அப்படிங்கிறத சொல்றாங்க. தனிய நாள் என்னைய பொறுத்த வரைக்கும் அது விவசாயத்துக்காக சொல்லப்பட்ட நாளாக இருக்கும். ஏன்னா நமக்கு கிருஷி ஆரம்பம்லாம் இருக்கு, அதுக்கு சொல்லப்பட்ட நாளாக இருக்கு. செய்யும் காரியத்துக்கு ஆகாது அப்படின்னு தான் சொல்றாங்க. கரிநாள் சகல காரியங்களுக்கு ஆகாத நாள். அதனால கரிநாளை நீங்க எடுத்து இது கணக்குல எடுத்து கூட அந்த கரிநாள் இல்லாத நாளா பார்க்கலாம். தனிய நாள் விளக்கப்பட்டாச்சு அவங்களே. ஏன்னா அது செய்யும் காரியத்துக்கு ஆகாதுங்கிறப்ப அது காரியம் என்ன, நம்ம இந்த விதை விதைக்கிறது அந்த மாதிரி. சார் ரெண்டுமே திதி நட்சத்திரத்தின் அடிப்படையில வரல சார். எதுலையுமே வரல, சாதாரணமா சொல்லப்பட்டது. அது எந்த அடிப்படையில சொன்னாங்க, இதுக்கு கால் என்ன, தலை என்ன, முகம் என்ன, வயிறு என்ன, உடல் என்ன, கால் என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஏன் இதை சொன்னாங்கன்னு தெரியாது. அதுக்கு மூலமே நம்மகிட்ட இல்லை. ஏன் இந்த கரிநாளை இந்த தேதிக்கு சொன்னா, ஏன் தனிய நாளை இந்த தேதிக்கு சொன்னான்னு நம்மகிட்ட எந்த ஒரு மூலமே கிடையாது. அது தனியா நிக்குது. மொழிபெயர்ப்பாளர்கள் முழுசா பார்க்காம கூட போயிருக்கலாம். சார் அந்த கரிங்கிறதுக்கு எதனாச்சும் சமஸ்கிருத வேர்ட்ல அர்த்தம் தமிழ்ல இருக்குமா சார்? இருக்கலாம். எட்ட நாள் அவ்வளவுதான், ஆகாத நாளுன்னு சொல்லிட்டானே. சொல்லிட்டாங்க, ஓகே சார். தமிழ்ல எதனாச்சும் அர்த்தம் வருங்களா? அது கரி சமஸ்கிருத வேர்டு தானா? சமஸ்கிருதம் தான் ரெண்டுமே. ஓகே சார், ஓகே. கரிநாளுங்கிறதும் சமஸ்கிருதம் தான், தனிய நாளுங்கிறதும் சமஸ்கிருதம். தமிழ்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேக்குறோம் சார். ஆகாத நாளை எப்படி எடுத்துக்கிட்டா என்ன? சரி, ஓகே. வேற அறிவானந்தா? இல்ல சார், இந்த கரிநாள் விவசாயத்துக்குரிய நாளா ஒதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு சில கருத்து இருக்குமே சார், அது எப்படி சார்? இன்னும் நம்மகிட்ட அவன் சகல காரியங்களுக்கு ஆகாதுங்கிற, அது என்ன விவசாயம்? அனைத்து காரியங்களுக்கு ஆகாத நாட்களாக கரிநாளை சொல்லிட்டான். தனிய நாள் மட்டும்தான் செய்யப்படும் காரியம் ஆகாது அப்படிங்கிறான். அது வேணா நீங்க விவசாயத்துக்கு சொல்லலாம், கரிநாளை சொல்லலையே. அவன் எல்லாத்துக்கும் ஆகாதுங்கிறானே. இது தமிழ் பஞ்சாங்கத்துல இருக்கிற, இப்ப இங்க இருக்கிற பஞ்சாங்கத்துல இருக்கலாம், வேற ஏதாவது வெளி இதுல இருக்குமா சார்? வடநாட்டுல இது மாதிரி வடநாட்டு பஞ்சாங்கத்திலயும் இதே மாதிரி கரிநாள் தனிய நாள் கொடுத்துருக்காங்களா சார்? வடநாட்டு பஞ்சாங்கத்துல இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. அங்க ஏது பஞ்சாங்கம் எழுதுறோம்? அங்க பஞ்சாங்கம் எழுதுறதே நம்ம ஆளுங்க போய் அவங்க அந்த மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. அதுல இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. ஆனா ஃபாலோ பண்றதுக்கு ஆள் வேணுமே. நம்மள மாதிரி தமிழகம் மாதிரி எல்லாம் ஒரு ஜோதிடத்தை ஃபாலோ பண்ற கூட்டம் மேல கிடையாது. இந்த நல்ல நாள் முகூர்த்தம் அந்த அமைப்பு அந்த சிஸ்டமே அங்க அவ்வளவா ஃபாலோ பண்றது இல்லை. அதனாலதான் அவங்க செவ்வாய்க்கிழமையும் திருமணம் பண்ணுவாங்க, சனிக்கிழமையும் திருமணம் பண்ணுவாங்க. அவங்க எல்லா கிழமையும் திருமணம் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் திருமணம் பண்ணுவாங்க. நீங்க இப்ப சொல்லக்கூடிய முகூர்த்த நேரத்துலதான் தாலி கட்டுவோம்னு சொல்றீங்க இல்லையா, அது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலையுமே கிடையாதுங்க. இந்த முகூர்த்த நேரம்னு ஒண்ணு உண்டாக்கி அந்த நல் முகூர்த்த நேரம்னு காமிச்சு திருமணம் பண்றது தமிழகத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. நான் கேள்விப்படலைங்க. பக்கத்துல கல்யாணம் இது பண்ணப்ப கூட ரிசர்ச் அசிஸ்டண்டா இல்ல டீச்சிங் அசிஸ்டண்டா காமராஜ் யூனிவர்சிட்டியில
இருந்தான் அந்த பையன் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட். நான் சைவ சித்தாந்தத்துல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவன் வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுத்தான். பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் பண்றாங்க. மலையாளத்துக்காரன் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்தான். நீங்க தான் அதெல்லாம் தவிர்க்கிறீங்க. செவ்வாய் சனி எல்லாம் தவிர்க்கிறீங்க, பல நட்சத்திரங்களை தவிர்க்கிறீங்க. எல்லாமே இங்கதான் உருவாகும், தமிழகத்துல, நார்த் இந்தியால கிடையாது. நார்த் இந்தியால யாராவது ஜோதிடத்து மேல நம்பி நமக்கு ஒரு குறிச்சு கொடுத்தா உண்டு. வேற வேற கரிநாள் பத்தி தனி நாள் பத்தி கேள்விகள் இருக்கா? இது இல்லைனாலும் இந்த இறந்தவங்களுக்காக ஒரு முடக்கும் நாட்கள்னு சொல்லி ஒரு நாட்களை மூடும் நாள்னு சொல்லி மூடுறாங்களே சார், அது என்ன எதுக்காக? ஏது தனிஷ்டா பஞ்சமியா? அதேதான். தனிஷ்டா பஞ்சமியா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 5 நட்சத்திரத்துல வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா 6 மாதம் வீடை மூடணும்னு சொல்றாங்க. 6 மாசம் வீடை மூடணும்னு சொல்றாங்களே, அதுவா? சார் அது ஏன் எதுக்கு சார்? அதாவது ஒரு அச்சம் தான் சார். பாரதி ராஜா இறந்து போய் 1 மாசம் கூட ஆகல, அவர் சிஷ்ய பாக்யராஜ் கிளம்பிட்டாரு. அவர் பாரதி ராஜாட்ட ஒர்க் பண்ணவர் தானே இந்த பாக்யராஜ்ங்கிற டைரக்டர். ஆமாவா இல்லையா எனக்கு தெரியாது, சொல்லுங்க. சார் ஆமா சார் 1 மாசம் கூட ஆகல, இவர் கிளம்பி போயிட்டாரு அவரோட சேர்ந்து. என் தம்பி இறந்துட்டாரு, அவர் டிஎட் ஃப்ரெண்டு 1 மாசமா 1.5 மாசத்துல அவனும் இறந்து போயிட்டான். என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அதுல எல்லாம் வந்து யோசிக்கல. இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க அது வீடு மூடப்பட வேண்டிய விஷயம்னு சொல்றாங்க. என்ன வீடு சார் மூடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை கொண்டு போய் தனியா ஒரு வீட்டுலதான் வச்சிருப்பாங்க, இறந்து போயிட்டாங்க, அது பெரிய தீட்டு. அங்க வச்சிருக்கிறப்ப இன்னமும் பாத்தீங்கன்னா இறந்த பாடிகளை பிராமணர்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஒரு சில வாதிகள் தான் வீட்டுக்குள்ள கொண்டு போவாங்க, பலர் வெளியே தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுது, வீடை மூடிடுங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு நம்பிக்கையாக உருவாக்கப்பட்டது தனிஷ்டா பஞ்சமி. இன்னைக்கு எந்த வீடை மூடுறது? சரி, அதெல்லாம் வீடு இருக்கிறவனுக்கு சொன்னது. அந்த காலத்துல யாருக்கு வீடு இருந்துச்சு? மண்ணு வீட்டுல போய்கிட்டு எதை மூடுவீங்க? மண்ணு வீடுங்க, செவுறு மண்ணு, அதுக்கு மேல ஒரு கூரையை வச்சு மேய்ஞ்சு அதுக்குள்ள குடியிருந்து வந்த மனிதர்கள் நம்ம எங்க கார கட்டடத்தை கட்டணும்? கார கட்டடம் கட்டுற அளவுக்கு நம்மகிட்ட ஏது வசதி? அன்னைக்கு உள்ள அமைப்பு என்ன? 50 வருஷத்துக்கு முன்னாடியே கார கட்டடம் கம்மியா இருந்துச்சு. செட்டிநாடுகள்ல தான் அழகழகான கட்டிடங்களை கட்டினாங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சு. மற்ற நாட்டுல எல்லாம், மற்ற ஊர்ல எல்லாம் எத்தனை பேர் கார கட்டடத்தை கட்டிட்டாங்க? அதனால வீடு மூடணும்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க, இதை ஃபாலோ பண்றவங்க மூடிக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். மற்றபடி அது சரியா தவறான்னா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த விஷயத்துல எல்லாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் நெருங்கி வாழ்றான், ஒரே பாதையில தான் போறான். அன்னைக்கு 2 பாதை இருந்துச்சு, பின்னாடியும் வரலாம், முன்னாடியும் வரலாம், சைடுலையும் வரலாம். 3 பாதை உள்ள வீடெல்லாம் நான் கட்டினாங்க, கார கட்டடத்திலையும் மண்ணு வீட்லயும். இன்னைக்கு ஒரே பாதை தான் வச்சு கட்டுறோம். எந்த வீட்டை மூடிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதா 6 மாசம் கழிச்சு வர்றதுக்கு 3 மாசம் வீட்டை பூட்டணும், 6 மாசம் வீட்டை பூட்டணும்னு அது தனிஷ்டா பஞ்சமியை வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு கதையெல்லாம் இருக்கு, நம்பிக்கை எல்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து மறந்துட்டேன், எதுக்கு இதை போய்கிட்டு அப்படின்னு சொல்றதே கிடையாது நாம அந்த இதெல்லாம்.
வேற என்ன கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல இருக்கா? சரி, யாரு கேள்வி இல்ல, எல்லாரும் சந்தேக நிவர்த்தியில இருக்கீங்க. அவர் இப்ப கூட தனிஷ்டா பஞ்சமிய கேட்டாரு, நிறைய சொல்லி வச்சாங்க. வேற என்ன, அறிவானந்தம். ஆனா அதை எல்லாமே சூத்திர மக்கள் பயன்படுத்தினாங்கன்னா கிடையாது. சூத்திரர்களுக்கு எந்த சாத்திரமும் கிடையாது, எந்த சடங்குமே கிடையாது. அவர்கள் வாழ்வியல் முறையே ரொம்ப சாதாரண வீட்டுல வாழ்ந்தவங்க, ரொம்ப சாதாரணமா வாழ்ந்தவங்க. மறந்துடக்கூடாது, நீங்க மிக சாதாரணமான வீட்டுல வாழ்ந்துதான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதாவது மற்றபடி இப்ப இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க சூத்திரர்களோ அல்லது வைத்தியர்களோ இப்ப ரொம்ப பயந்து எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இது மூடமா இருக்கா, இது பயந்து கேட்டு செய்யட்டும். நீங்களும் இருக்கிறத சொல்லுங்க, அதனால தப்பு ஒண்ணும் கிடையாது. எந்த மூட்டத்துல எந்த நாள்ல செஞ்சா என்ன, அவன் விதியில என்ன இருக்கு அதான நடக்க போகுது. இதையெல்லாமா பார்த்துட்டு ஃபாரினர் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் நார்த் இந்தியன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஜாதகப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க ஜாதகப்படிதான் சொல்ல போறீங்க. மக்கள் நம்புறாங்க நல் முகூர்த்தம் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். இந்த நல் முகூர்த்தத்துக்கு நான் ஏற்கனவே 96ல இருந்தே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடியே. ஐயா, முகூர்த்தம் என்பது குறிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள செய்யற செயலுக்கு எந்த தீங்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க குறிக்கிறோம். நல்ல முகூர்த்தத்துல நாங்க திருமணம் பண்ணோடனே அவங்க வாழ்நாள் முழுவதும் நல்லா இருப்பாங்க நினைக்கிறது தவறு. அது அவங்க ஜாதகப்படிதான் வாழ போறாங்க. இது எதுக்கு? ஒரு திருமண நிகழ்வுகள்ல எந்த ஒரு கெட்ட செய்திகளும் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது. இந்த நேரம் முகூர்த்தத்துல நாங்க செய்யக்கூடிய இந்த செயல் ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் செய்யக்கூடிய அந்த லக்ன அமைப்புல கோள்கள் எந்த ஒரு தீங்கு நிலையும் ஏற்படுத்தி இந்த காரியத்தை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை குறிக்கிறோமே தவிர, நாள் முகூர்த்தத்தில் செய்வதால் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றோம். முதல்ல மறந்துருங்கன்னு சொல்றோம். புரியுதா? புரியுதுங்க சார். அப்புறம் என்ன, விடுங்க. ரைட், திரும்பவும் நாளைக்கு ஒரு டாபிக்ல சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.